உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை துந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கு. நெஞ்சில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவுருளை சிந்திக்கின்றோம். திருக்கைலாய பரம்பரை மேன்மைகள் செய்வாதிரப்படாவலை கொண்டிருக்கும் திரு தரோபுராதீனம் குருமகா சன்னிதானங்கள் எழுந்திருக்கும் திக்கு நோக்கி வணங்கி மகிழ்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் திருநெற்று சார்படி அடியார் பெருமக்கள் அனைவர் திருவடி வணங்கி எல்லாருக்கும் வணக்கம். நவராத்திரியில் இன்றைக்கு 3வது திருநாள். இந்த திருநாளில் அடியனுக்கு சகலகலா வள்ளி மாலை என்பதாக தலைப்பு பேசுவதற்காக பணித்திருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த தலைப்பு 9ஆம் திருநாள் அன்றைக்கு அமைந்திருக்க வேண்டியது. ஏனென்றால் அன்றைக்கு தான் சரஸ்வதிக்குரிய திருநாள். இந்த 9 இரவுகளையும் நாம் புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழாவை சாரதீய நவராத்திரி என்று சொல்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழாவிலே மும்மூன்றாக பிரித்து கொண்டு மலைமகள், அலைமகள், கலைமகள் என்று முப்பெரும் தேவியரையும் வணங்குவது நம்முடைய சைவ மரபாக இருக்கிறது. இந்த மரபார்ந்த வழியிலே நம்முடைய தர்மயாதினத்தினுடைய சென்னை சமய பிரச்சார நிலையத்தில் அற்புதமாக வருடந்தோறும் நமக்கு நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதில் இன்றைக்கு 3ஆம் திருநாளாக இன்றைக்கு அடியனுக்கு சகல கலா வள்ளி மாலை என்கின்ற பிரபந்தத்தை பற்றிய பேசுவதற்குரிய திருவருளும் குருவருளும் கிடைத்திருப்பது பெருமகிழ்ச்சி. சகல கலை என்பது சன்மார்க்க வழியில் சகல கலை புராண வேதம் என்று சித்தியார் சொல்லும். சகல கலையும் சத்மார்க்கத்தை காட்டுவது என்பது செய்வ முடிவு. சத்து என்றால் உண்மை பொருள், மெய்ப்பொருள், சிவம் என்று பொருள். சத்மார்க்கம் என்பதைத்தான் சன்மார்க்கம் என்று சொல்லுகின்றோம். இறைவனிடத்தை அழைத்துச் செல்வதற்குத்தான் அனைத்து நூல்களும் இருக்கிறது. அதில் உலகத்திலே மொத்தம் 2 நூல்கள் தான் இருப்பதாக நம்முடைய ஆகமம் சொல்லுகிறது, சாஸ்திரம் சொல்லுகிறது. வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறுரைக்கும் நூல்கள் இவற்றின் விரிநூல்கள் என்பது சித்தியார். பலகலை ஆகமம் வேதம் யாவையினம் கருத்து பதிவசுபாசம் தெரித்தல் என்பது சிவபிரகாசம். அதனால் நம்ம எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் அதில் அறிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்ன என்றால் பதி பசு பாசம் என்கின்ற விஷயத்தை பற்றித்தான் பேசப் போகிறோம். இந்த நூலை நமக்கு அருளி செய்த மகாத்மா குமரகுருபர சுவாமிகள் என்கின்ற பெருமானார். இவர் நம்முடைய தர்மயாதினத்தில் 4வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்த மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்கின்ற பெருமகனாரிடத்தை அடியவராக இணைந்தவர். இவருடைய சரித்திரம் பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரிந்தது தான். அதனால் சரித்திரத்துக்குள்ளே விரிவாக செல்லாமல் நாம் நூலுக்குள்ளே விரிவாக சென்றால் கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரை மணி நேரம் நமக்கு களவுபடாத காலமாக அமையலாம். சரித்திரத்துக்குள்ளே போகாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா சரித்திரமே மிகவும் விசேஷமான சரித்திரம். நம்முடைய குமரகுரு சுவாமியோட சரித்திரமே மிகவும் விசேஷமான சரித்திரம். வேறு யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை. நம்முடைய இந்த நவராத்திரி விழாக்களில் நிறைவு நாளிலே விஜயதசமி என்று கொண்டாடுவார்கள். விஜயம்னா வெற்றி என்று பொருள். விஜய்னா வெற்றின்னு அர்த்தம். தசமினா 10வது தினம். அன்றைக்கு அம்பிகை சிம்மத்தில் ஆரோகணித்து கொண்டு தீய சக்திகளே வென்று அனுகிரகம் பண்ணுகின்றாள் என்பதாக நமக்கு சரித்திரங்கள் சொல்கிறது. அம்பிகை சிம்மத்தில் ஏறினாள். அதற்கு பிறகு சிம்மத்தில் ஏறிய ஒரே பெருமகனார் நம்முடைய குமரகுர சுவாமிகள் மட்டும்தான். அதனால் அந்த அளவுக்கு இந்த அம்பிகைக்கு ஈக்குவலாக, அம்பிகைக்கு சமமாக நாம் அறியக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமகனார், ஒரு முனி புங்குவர் இருக்கிறார் என்றால் வேறு எந்த சமயத்திலும் வேறு எந்த சம்பிரதாயத்திலும் பார்க்கவே முடியாது. முனி புங்கவர்கள் என்றால் காட்டில் அமர்ந்திருப்பார்கள், புலி தோளில் அமர்ந்திருப்பார்கள். அதுதான் நாம் பார்க்க முடியும். நம்முடைய தர்மயாதினத்தினுடைய சீடர் மடமாக இருக்கக்கூடிய திருப்பனந்தல் காசி திருமடத்தில் நம்முடைய குமரகுர சுவாமிகளுடைய திருமேனி சிம்மாரோகணமாக எழுந்தருளியிருப்பதை நாம் பார்க்க முடியும். சிம்மத்தில் ஆரோகணித்த பெருமை அவருக்குத்தான் இருக்கிறது. அந்த பெருமை அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சரித்திரம் சொல்லுகிறது அவர் சிங்கத்தில் போனார்னு. அது எப்படி கிடைத்திருக்கும்? காசி என்கிற நகரத்தில் அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார். அதுக்கு முன்பாக அவர் வைகுண்டத்தில் அவதரித்தார். ஸ்ரீ வைகுண்டத்தில் ஊமை பிள்ளையாக இருந்தார். அவர் திருச்செந்தூர் பெருமானுடைய கருணையினாலே கந்தர் கலிவெண்பா பாடியதை பார்க்கிறோம். அந்த கந்தர் கலிவெண்பா பாடி நிறைவு பண்ணிவிட்டு திருமலை ராஜனுடைய காலகட்டத்திலே ஒரு மதுரைக்கு
வருகின்றார். அங்கு மீனாட்சி அம்மை பள்ள தமிழ் என்கின்ற பிரபந்தத்தை அம்பிகை மீது பாடுகின்றார். காலத்தோடு கற்பனை கடந்த கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே, உயிர் ஆழவாளத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்த்தார்க்கு ஒளிப்பூத்தருள் பழுத்த மலர் கற்பகமே என்றெல்லாம் அம்பாள் அழைக்கிறார். எழுதாச்சொல் மழலை பசுங்குதலை சோலைக்கிளியே, முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே என்று பாடுகின்றார் அம்பாளை பார்த்து. அப்போ அம்பிகை ஒரு சிறு பெண்ணாக மாறி இறங்கி வந்து அவருக்கு முத்துமாலையை பரிசளித்து விட்டு திருமலைராஜன் அரசனுடைய மடியிலே சென்று அமர்ந்து கொண்டார் என்பது சரித்திரம். அதனால தான் மீனாட்சி அம்மையினுடைய சன்னதிக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே காத்திருக்கக்கூடிய இடத்திலேயே சிறிய கல்லில் வெட்டி வைத்திருப்பார்கள். இந்த காலத்தோடு கற்பனை கடந்த களமாட்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணிங்கிற அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்கின்ற அந்த நூலில் இந்த பாடல் பாடும்பொழுது அம்பிகை நேராக பிரத்யட்சமானாள். அதனால் அந்த பாடலை மீனாட்சி அம்மன் சன்னதியில் கல்லில் வெட்டி வைத்திருப்பார்கள். நீங்கள் வரிசையில் வரும்பொழுது அம்பிகையினுடைய சன்னதி நேரடியாக அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த துவாரபாலைக்கு பக்கத்தில் வெட்டி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு அடுத்தடுத்து போனீங்கன்னா அது அந்த பாடலுடைய பெருமை என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட பெருமகனார் இவர். அம்பிகையே நேராக பிரத்யட்சம் பண்ணவர். அவர் தர்மயாதனத்துக்கு வரும்பொழுது தர்மயாதனத்தில் எழுந்தல் இருந்த 4வது பட்டம் மகாசன்னிதானம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் யோக பட்டம் எல்லாம் தரித்து கொண்டு தான் வருகிறார் தர்மயாதனத்திற்கு. பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கொண்டு, ஏன்னா அம்பிகையை தரிசனம் பண்ணிட்டார் இல்லையா, அம்பிகை வசப்படுத்திட்டார் என்பதனால யோகி என்பதை காட்டிக்கொண்டு வருகிறார். ஆனால் யோகம் என்பது சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு படிநிலை தான். சரியை கிரியை யோகம். அதுக்கு யோகத்தில் நாம் வல்லமை உடையவராக ஆனோம்னா ஞானம் வசப்படும். அதனால தான் கலெக்டர்படியார் பேசும்பொழுது என்ன சொல்ல, நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய பெற்றதனால் ஆரேனும் காணா அரண் அங்கே தலை போடும்னு கலெக்டர்படியார் பேசும். யாருக்குமே தெரியாத சுவாமியை எப்படி நாம் தரிசிப்பது? படிநிலையில் போக வேண்டும். நல்ல சிவ தன்மம், நல்ல சிவ யோகம். நல்ல சிவ தன்மம்னா அதுக்குள்ள சரியையும் கிரியையும் அடங்கும். அப்புறம் நல்ல சிவ யோகம்னா அதுதான், அதில் ஆதார யோகம் நிராதார யோகம்னு அதில் பிரிவு இருக்குது. அதுக்கு அடுத்தது ஞானம். யோகத்தை வசப்படுத்தியவர்களுக்கு ஞானம் கிடைக்கும், அந்த படிநிலைன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் ஞான வசத்துக்கு இன்னும் வரவில்லை. யோகியாக இருந்து கொண்டு தர்மயாதனத்துக்கு வருகின்றார். அங்கே மகாசன்யானத்தை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய வாக்கு தடைபடுகிறது. அவருக்கு ஆசுமுதர் நாற்கவியும் பாடக்கூடிய வல்லமை உடையவர் குமரகுர சுவாமிகள். ஆனால் அவருக்கு ஏற்கனவே பாடி வைத்த ஒரு பாடலுக்கு பொருள் சொல்ல அந்த இடத்துல வாக்கு தடைபடுகிறது என்று சொல்கிறார். அந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜாவை தரிசனம் பண்ணுவதை குறிக்கக்கூடிய பாடல் அது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் உரநான்கும் சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்விகமாக என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் முழுக்க முழுக்க அந்த தத்துவார்த்தங்களை சொல்லக்கூடிய பாட்டு. அந்த பாடலுக்கு என்ன பொருள் என்று கேட்ட பொழுது அவருக்கு வாக்கு தடைபடுகிறது, பேச முடியலை. அந்த நிலைமை இன்றைக்கும் நீங்கள் நம்ம தர்மயாதனத்தில் பார்க்கலாம். அந்த தர்மயாதன பீடத்திற்கே உரிய சிறப்பு. நம்ம சன்னியானத்தை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் பேசுறதுக்கு. ஆனால் அங்கே போய் நம்ம பேச நினைத்ததெல்லாம் மறந்துவிட்டு வேற ஏதாவது பேசிட்டு வருவோம், அவங்க சொல்கிறத காலை விட்டு வந்துடுவோம். அதற்கு காரணமே இந்த பீடத்திற்கே அப்படி ஒரு மகிமை இருக்குது என்று சொல்கிறார்கள். குமரகுர சுவாமிகளுக்கு எப்படி வாக்கு தடைப்பட்டதோ அதே போல் மகாசன்யானத்துக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கும் பேச முடியாது. நாம் 4 விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு போனால் ஒன்று தான் பேசிட்டு வருவோம். அவங்க சொல்கிறத தான் காலை விட்டு வருவோம். ஆஹா, அதை மறந்துட்டோமே, சொல்ல மறந்துட்டோமே, கேட்க மறந்துட்டோமே என்ன சொல்லி கொண்டிருப்போம். இது இன்றைக்கு அனுபவத்தில் பார்க்குறோம். அந்த பீடத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது இன்றைக்கு பிரத்யட்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி சொன்ன மாத்திரத்தில், பெருமானே நான் பெரிய ஆள் என்று நினைத்து கொண்டிருந்தேன், உங்களுடைய சன்னதியில் எனக்கு வாக்கு திரைப்பட்டது, இனி நீங்கள் தான் எனக்கு அடைக்கடவுள் என்று திருவடியில் விழுந்து நமஸ்கரித்தார். அப்போ பெருமகனார் மாசிலாமணி தேசிய அந்த பெருமானாருடைய பெருமை என்ன தெரியுமா? திருமுறை ஏட்டு மீது அர்ச்சித்த தன்னுடைய திருவடியில் போட்ட மலரை திருமுறை கோயிலில் காட்டியிருக்கிறாங்க அவங்க. அப்பேற்பட்ட பெருமகனார் அவங்க. அதாவது மகாசன்யானம் வராங்கன்னா அவங்க காலில் நம்ம பூ போடுகிறோம்னா அந்த பூவை எங்கே காண்பித்தார்கள்? திருமுறை கோயில் அங்கே அடுக்கி வைத்திருந்த திருமுறை மேலே காட்டியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய திருவடியும் திருமுறையும் ஒன்று என்கின்ற அப்பேற்பட்ட சிவம், உருவே சிவம் என கூறின நந்தி என்கின்ற அந்த பெருமையை காட்டியவர்கள் அந்த 4வது பரமாச்சாரிய சுவாமிகள். அந்த பெருமகனார் இவரை ஆட்கொண்டு சமய விசேட நிர்வாண தீட்சைகளை செய்து வைக்கிறார். அங்கிருந்து அவர் புறப்பட்டு யாத்திரை காஷாயம் என்று சொல்லுவார்கள். யாத்திரை பண்ணணும். முதல்ல மடத்தில் இணைஞ்சார்னா முதல்ல யாத்திரை பண்ண வேண்டும். அதற்கு பிறகு வந்து தான் சமய தீட்சை கொடுப்பாங்க. அதற்கு பிறகு தான் அவர்களுக்கு 6 கட்டி சுந்தர வேடம்னு கொடுப்பாங்க. அப்புறம் தான் அவர் தம்புரான் என்கின்ற முறைக்கு வருவார். அதற்கு பிறகு அவருக்கு அவக்குண்டனம்னு மேலே துணியை தலையில் போட்டுக்கிறதுக்கு துணி கொடுப்பாங்க குருநாதர். அதற்கு பிறகு மந்திர காஷாயம்னு இருக்குது. அவங்க கட்டிக்கக்கூடிய அந்த வேட்டி கட்டிக்கிறாங்க இல்லையா கட்டளை சுவாமிகள்லாம், அதை கட்டிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு.
அதை கொடுத்தா தான் அவங்க அடுத்த படிநிலை அடைகிறார்கள்னு பேர். நம்ம எளிதாக நம்ம சமய தீட்சை விசேட தீட்சையெல்லாம் வாங்கி கொள்ளுகிறோம். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற முறையை பார்க்கும் பொழுது எளிதாக கிடைப்பதில்லை. ஒரு சமய தீட்சையோ ஒரு விசேட தீட்சையோ ஒரு சனிலிங்க பூஜையோ 10 ஆண்டு காலம் செய்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க திருக்கூட்டடியார்கள். நாம் ஏதோ 6 மாதம் சனிய தீட்சை சனிய பூஜை பண்ணுகின்றோம், அப்புறம் விசேட தீட்சைக்கு வந்துடுறோம். இது நமக்கு கொடுத்த கொடுப்பண்ணு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதனால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்டளை சுவாமிகள் எல்லாம். அதற்கு பிறகு சடை தரிக்கிறதுக்குன்னு தீட்சை உண்டு. அந்த சடையை சுற்றி கட்டுறதுக்குன்னு தனி தீட்சை உண்டு அவர்களுக்கு. அதை செய்து கொண்டதற்கு பிறகு அதுக்கு பிறகு விசேட தீட்சை சிவபூஜை உடையவரை வைத்துக்கொண்டு பூஜை பண்ணுவது. அதற்கு பிறகு மகா சன்னிதானம் அபிப்பிராயப்பட்டாங்கன்னா ஞான தீட்சை செய்து வைப்பார்கள். இதுதான் நம்முடைய திருமணத்தில் கட்டளை சுவாமிகளுக்கு இருக்கக்கூடிய படிநிலைகள். அந்த படிநிலையில் ஞான தீட்சை பெற்றுக்கொண்டவராக முனிவர், ஞான தீட்சை பெற்றவர்களை முனிவர் என்று அழைப்பது வழக்கம் நம்முடைய மடத்தில். ஞான தீட்சை நிர்வாண தீட்சை ஆனதுன்னா அவரை முனிவர் என்று குறிப்பிடணும். நிர்வாண தீட்சை இல்லாதவர்களை சுவாமிகள்னு குறிப்பிடணும். இதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் குமரகுருபுர சுவாமிகளே முனிவர், முனிபுங்கவர் என்பது நாம் சொல்லுவோம். அவர் காசியிலே சென்று தங்கியிருக்கிறார். காசியில் சென்று சைவ சமயத்தை பரப்புகின்றார். அவர் நிறைய நூல்கள் பாடியிருக்கார். குமரகுருபுர சுவாமிகள் பிரபந்த திரட்டுன்னே ஒரு பெரிய புத்தகம் ஓவேசா பதிப்பிச்சிருக்கார் குறிப்புரையோட. அவ்வளவு நூல்கள் இருக்கு. அதில் சிதம்பர செய்யுள் கோவைன்னு ஒரு நூல், ரொம்ப அற்புதமான நூல். அந்த நூல் என்ன சிறப்புன்னா, இலக்கணத்தை பேசும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் எல்லாமே சமண நூல்களாக தான் இருக்குது. நன்னூல் அதுதான் இருக்கிற பிரசித்தமான நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இலக்கண நூல். அது சமணர்கள் செய்த நூல். அது பவனந்தி முனிவர் செய்தது நன்னூல். நம்ம சைவராக இருந்து கொண்டு இலக்கண மேற்கோள்களுக்கு ஒரு சமண நூலையாக காட்டுவது அப்படி நம்ம காட்டக்கூடாதுன்னு ஒவ்வொரு பாவகைக்கும் ஒரு புதிய பாடலை அமைத்து ஒரு நூல் நடராஜ பெருமான் மீது பாடுறார். அதுதான் சிதம்பர செய்யுள் கோவைன்னு பேர். அப்பேற்பட்ட பெருமகனார் காசிக்கு சென்று காசியிலே சமயத்தை பரப்ப முற்படுகிறார். காசியிலேயே காசியினுடைய பெருமையை ரொம்ப அற்புதமாக இவர் காசி களம்பகம்னு ஒரு நூலில் பாடுறார். களம்பகம் அப்படின்னா 18 உறுப்புகள் அமைய பாடுவது. களம் அப்படின்னா 12, அதில் பகம்னா பாதி, 12 + 6 18 உறுப்பு அமைய பாடுவது களம்பகம்னு பேர். காசி என்கின்ற பதியில் எழுந்திருக்கக்கூடிய சுவாமி பேர் விஸ்வநாதர். நமக்கு எல்லாம் தெரியும். யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? விஸ்வநாதர் விஸ்வநாதர் விஸ்வநாதர். விஸ்வநாதர்னா அது வடமொழி சொல்லாச்சே. அவருக்கு தமிழ் என்ன பெயர் யாருக்காக இது வரைக்கும் தெரியுமான்னா அது குமரகுரு சுவாமிகள்லாம் சொல்கிறார். விஸ்வநாத பெருமானுக்கு என்ன தமிழ் பெயர்? அகிலேசர் என்கிறார். விஸ்வம்னா அகிலம் இல்லையா? அகிலம்னா என்ன? உலகம். விஸ்வநாதரை தமிழில் அகிலேசர்னு பாடுகின்றார் நம்முடைய குமரகுரு சுவாமிகள். அது காசி களம்பகம் என்ற நூலில் காட்டப்படுகிறது. அகிலேசர் அகிலேசர் விஸ்வநாதர் ஒரு இடத்துலையும் பயன்படுத்தலை. அந்த நூல் 101 பாடல் இருக்குது காசி களம்பகத்தில். 101 பாடல்லையே அகிலேசர் அகிலேசர் அகிலேசர்னு அந்த காசியினுடைய பெருமையை காட்டுகிறார் அற்புதமாக. ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் அந்த காசி களம்பகத்தில். நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா முத்திக்கு எந்த முயற்சியும் பண்ண வேணான்ட்டார். எந்த முயற்சியும் நீங்கள் முத்திக்கு பண்ணாதீங்க, சும்மா போய் இருங்கன்ட்டார். அவ்வளோதான். முயலாமலே தவம் முத்தி திருவை முயங்க நல்கும் கயலார் பெருந்தடங்கன் கன்னிப்பங்கார் அருட்காசினர். முயற்சி பண்ண வேணாம் முத்திக்கு போய். முத்திக்குனா இங்கேனா முயற்சி பண்ண வேண்டும். ஞான சாதகத்தில் ஈடுபட வேண்டும், சைவஸ்தாந்த வகுப்பு படிக்க வேண்டும், திருவாச முற்றுதல் பண்ண வேண்டும், நவராத்திரி வழிபாடு செய்யும். இதெல்லாம் எதுக்காக? முத்திக்கு போகிறதுக்காக தானே. இதெல்லாம் முயற்சி. ஆனால் காசிக்கு போனால் எந்த முயற்சி நீங்கள் பண்ண வேணான்னார். சும்மா போய் படுத்து தூங்குங்கிறார். சும்மா காசியில் போய் என்ன பண்ண சொல்கிறாரு? படுத்து தூங்குங்க அப்படிங்கிறார். இது ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிட்டு பேச காதில் விழுது இல்லையா? பேசுறது கேட்குதா? அதுக்கு வரும். இதுக்கு உங்களுக்கு கேட்குது இல்லையா? அப்படியே விட்டு வெளியில் கேட்குமா? சவுண்ட் வரும். மைக் இதை ஃபால்ட்டாக இருக்கே. அதனால முயலாமலே தவமுத்தி திருவை முயங்க நல்கும் கயலார் பெருந்தடங்கன்னி பங்கார் அருட்காசியில செயலாவது ஒன்றில்லை. முக்திக்கு ஒரு செயலும் கிடையாதான். என்ன செய்யணுங்கிறாரு? வாளா நெடுந்துயில் செய்மின். தூங்குங்க, படுத்துங்க. காசிக்கு போய் தூங்குங்க, உங்களுக்கு முத்தி கிடைச்சிருட்டார். ஏன்? அந்த நெடுந்துயில்ங்கிறது என்னன்னா 2 அர்த்தம் வருது இந்த இடத்துல. காசிக்கு போனால் முயற்சி கிடையாது, அப்போ பேசாமல் தூங்கிட்டு இருக்கலாம். 2வது நெடுந்துயில் என்பது மரணத்தை குறிக்கிறது. காசி இறக்க முக்தி தரும் தலம் இல்லையா? அதை சொல்லுகிறார் நெடுந்துயில். அங்கே போய் நம்ம போனோம்னா என்ன ஆகும்? சாமி முத்தியை கொடுத்துருவார் அப்படின்னார்.
அப்பேற்பட்ட காசிங்கிற கஷேத்திரம் நெடுந்துயில் செய்யும் உங்கள் பயலாகவே, உங்கள் பயல்ங்கிறார். பயல்னா இது நம்ம பையன் சார் அப்படிங்கிறோம் இல்லையா, நம்ம ஆஃபீஸ் பாய் என்ன சொல்லுவோம், அவர் நம்ம பையங்கிறோம் இல்லையா. அதுபோல் நீங்கள் காசியில் போய் இருந்தீங்கன்னா பிரம்மாவை இவர் நம்ம பையன் சார்ன்னு சொல்லலாமா? நீங்கள் பிரம்மா உங்களுக்கு பணி செய்வாருங்கிறார். நீங்கள் காசிக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் பயலாகவே பணி செய்வார் புவனம் படைத்தவரேன்னார். புவனத்தை படைக்கக்கூடிய பிரம்மா உங்கள் பயலாக பணி செய்வார். எங்கே போனா? காசிக்கு போனான்னார். அதை காசியுடைய பெருமை எப்படி காட்டுகின்றார்? காசி களம்பகம்னு பாடுகின்றார் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். மதுரை களம்பகம் அற்புதமான நூல். மதுரைக்கு ஒரு களம்பகம் பாடுகின்றார். மாசிலாமணி தேசி தன்னுடைய குருநாதர் மீது பண்டார மும்மணி கோவைன்னு ஒரு நூல் பாடுகின்றார். அற்புதமான நூல். சைவ சித்தாந்தம் அப்படியே கொட்டி கிடக்கும் அந்த நூலுக்குள்ள. ஒன்றே தன்மை உனக்கு மற்ற எமக்கும் அப்படின்னு அற்புதமான பாட்டு பாடு. சம்பந்தம் பெயர் பூண்டமையாலே என்னை சம்பந்தம் செய்ய தகும் அப்படின்னார். நீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்தர் இல்லையா, அதனால என்ன நீ சம்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னார். சரி, என்ன நீ திருமணம் செய்து கொள். இது ஆத்மா பரமாத்மாவை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறது. ஆனால் நானும் ஆண் நீ ஆணாக இருக்கிறாயே, எப்படி என்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் நீ கேட்காத. புருடனை புணர்ந்தனை திருமாலனை ஒரு சக்தியாக வைத்துக் கொள்ளவில்லையா, அதுபோல என்னை நீ உன்னோட எடுத்துக் கொள்ளக்கூடாதான்னு கேட்குறேன். புருடனை புணர்ந்தனைன்னர். அதுபோல் அற்புதமாக நம்ம மகாசன்யாலும் ரொம்ப அற்புதமாக அந்த நூலை சிலாகிச்சு பேசிக்கொண்டே இருப்பாங்க. பண்டார மும்மணி கோவை எடுத்து பேசிக்கொண்டே இருப்பார். இன்னொரு இன்னைக்கு மதியானம் கூட வகுப்பில் சொன்னேன், தெருக்கடையறிந்த பரிகளம் மாந்தும் கடைப்பிறப்பு ஞமலியாக வரனுடைய ஞமலியாக பிறக்கணும்னு கேட்குறார். அந்த பண்டார மும்மணி கோவையில் எனக்கு பிறப்பு வேணாம். மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பெருமாச்சாரியாரே, எனக்கு பிறப்பு வேணாம், ஆனால் பிறப்பு கொடுக்குறேன்னா எனக்கு இந்திரனாக இருக்கக்கூடிய ஐந்திரனிற்கு அரசு விட்டிருக்கும் இந்திரனாக வேண்டாம்னார். சரி, உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாவா எனக்கு வேணாம், அரிதுயலாக அமர்ந்து கொண்டு உலகத்தை ரட்சிக்கக்கூடிய திருமாலாக நான் பிறக்க வேண்டியதில்லை. நின் அடியார் திருவமுதுகார்ந்து தெருக்கடையறிந்த பரிகளம்னார். உன் தர்மராதன திருமடத்தில் அடியார்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறாங்களா எச்சில் இலை, அந்த எச்சில் இலையை தின்னக்கூடிய வரனுடை ஞமலி நாயாக நான் பிறக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடு என்று இவர் கேட்கிறாருங்க குமரகுரு சுவாமிகள் தன்னுடைய ஆச்சாரியனிடத்து. அப்போ தர்மயாதனத்துடைய பெருமை என்ன, அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுடைய பெருமை என்னங்கிறது இவர் சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது இல்லையா. அந்த மடத்தில் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற எச்சிலை திங்கக்கூடிய நாயாக தான் பிறக்க வேண்டும் என்று இந்த பெருமகனார் வேண்டிக் கொள்ளுகிறார் தன்னுடைய ஆச்சாரியனிடத்து. அந்த பெருமகனார் காசிக்கு சென்ற பொழுது என்ன ஒரு பிரச்சனைனா, வடநாட்டுக்கு போனால் நமக்கு எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை லாங்குவேஜ் பிரச்சனை தான் இல்லையா. இங்கிலீஷ் அங்கே புரியாது, நம்ம இங்கிலீஷில் பேச முயற்சி பண்ணுவோம். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் நம்ம ஆட்களுக்கு. அங்கே போனால் ஹிந்தி மட்டும்தான் தெரியும். வடமொழி இவர் வடமொழியில் வல்லவர், ஆனால் வடமொழியினுடைய திருபாக இந்துஸ்தானி என்கிற மொழி அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். வடமொழி நேரடியாக இதில் இல்லை, ஸ்போக்கனாக இல்லை, ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிடையாது, அது ரிட்டன் லாங்குவேஜாக இருக்குது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. வடமொழி கடல்னார், அதை பின்னாடி பார்க்க போகிறோம் அந்த பாட்டோட விஷயங்களை. அங்கே போனார். அங்கே அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமியரோட ஆட்சி நடக்குது. அங்கு இவர் நிபந்தங்களை பெற வேண்டும். அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி நமக்கு சமயத்தை பரப்ப முடியும்? அதனால தான் அரசனை சைவ சமயத்துக்கு மாற்றுவதற்காக தான் 2 பரமாச்சாரியர் நமக்கு வந்தாங்க. ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானாரும். பல்லவ அரசனை சைவத்துக்கு மாற்றுவதற்காக திருநாவுக்கரசு பெருமானார், பாண்டிய அரசனை சைவத்துக்கு மாற்றுவதற்காக திருஞான சம்பந்த பெருமானார். அப்போ கோன் எவ்வழி குடி எவ்வழி, அரசன் முதல்ல என்ன சமயத்தை பின்பற்றினானோ அங்கே தான் மக்கள் பின்பற்றுவாங்க. ஏன்னா அரசனுக்கு முன்னாடி போயாகணும் இல்லையா, நம்பால் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குவதற்காக. அதனால தான் அரசன் சமணத்துக்கு மாறினா எல்லாரும் சமணத்துக்கு மாறினா, அரசன் சைவத்துக்கு மாறினார் எல்லாரும் சைவத்துக்கு மாறினாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அரசனுடைய முதல்ல போய் கேட்குறார், யாரும் கண்டுக்கவே இல்லை. துறவி காசியில் ஏகப்பட்ட பேர் சாமியார் இருக்கிறாங்க, அது போல் ஒரு சாமியார் போல் இருக்குது அப்படின்னு நினைத்துக்கொண்டு ஒன்றும் யாரும் மதிப்பு கொடுக்கல, யாரும் பேசலை, ஒன்றும் பண்ணலை. சரி, இந்த அரசனை நமக்கு பணிய வைக்க வேண்டும் என்று சகல கலையையும் வல்லமையாக இருக்கக்கூடியவளாகிய சரஸ்வதியை துதிக்கிறார் அந்த இடத்துல. சரி, ஏன் சரஸ்வதியை துதிக்க வேண்டும்? நம்ம நேரடியாக சாமியை துதிச்சிடலாம் இல்லையா. இப்போ சரஸ்வதி யாரு அப்படின்னா, சரஸ்வதிங்கிறவளும் சாமி தான். சுவாமி வெள்ளை புடவை கட்டிட்டு வந்தாருன்னா சரஸ்வதி அவ்வளோதான். இதுதான் இவருடைய கருத்தே. இப்போ சுவாமி பெண்பால் வடிவத்தில் வெள்ளை நிற புடவை கட்டு வந்தாலும் சரஸ்வதி. இதுதான் சைவ சமயத்திலே கோட்பாடு. மற்ற சமயங்கள் சம்பிரதாயம் என்ன சொல்லுங்கிறதுல நமக்கு, சைவ சமயம் என்ன சொல்லுகின்றது, சுவாமி வெள்ளை புடவை கட்டிட்டு வந்தாருன்னா சரஸ்வதி அவ்வளோதான்.
சரஸ்வதி பற்றின குறிப்பு ரொம்ப பழைய நூலாக நமக்கு கிடைப்பது திருமந்திரத்தில் சொல்கின்றார். ஏடங்கை நங்கை, கையில் ஏடை வைத்திருப்பால் துதிக்கிறார். இறையங்கள் முக்கண்ணினர். சரஸ்வதிக்கு எத்தனை கண்ணு இருக்குமா? 3 கண்ணு இருக்குன்னு திருமூலர் சொல்லுகின்றார். அப்போ 3 கண்ணு உடையவர் யாரு? ஒரே ஆளு சாமி தான். ஏடங்கை நங்கை, இறையங்கள் முக்கண்ணி, வேடம் படிகம், வெள்ளை நடத்தில் இருப்பார் பார்ப்பதற்கு. விரும்பும் வெண்தாமரை, வெண்தாமரையை விரும்புவாள். பாடும் திருமுறை, திருமுறையை முதல்ல பாடுவது யார்? சரஸ்வதிங்கிறார். பார்ப்பதி பாகன் பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரங்கள் சொல்லுமேன்னு சொல்லி திருமந்திரம் சக்தி பேதத்தில் பேசுகிறது. சரஸ்வதியினுடைய தன்மையை காட்டுகிறது. அப்புறம் சரஸ்வதி தனியாக துதிக்கிறாங்க. ஏன்னா நாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி, நாக்கினுடைய வல்லமை புலவர்களுக்கு தான் வேணும். அதனால் புலவர்கள் சரஸ்வதி ரொம்ப விரும்பி துதிக்கிறார்கள். அதில் நம்ம தமிழ் புலவர்களில் ரொம்ப விசேஷமானவர் ஒட்டக்கூத்தர் என்பவர். ஒட்டக்கூத்தர் சரஸ்வதியை தனிப்பட்ட முறையில் வழிபாடு கடவுளாக கொண்டவர். அதனால தான் அவர் பாடிய தக்கையாக பரணி என்கிற நூலில் சரஸ்வதிக்குன்னு தனி துதி வைக்கிறார். சரஸ்வதியினுடைய பெருமையை எடுத்து காண்பிக்கிறார். சரஸ்வதிக்கு அவர் தனி கோயிலே அவர் பேரில் அமைக்கிறார். ஒட்டக்கூத்தர், கூத்தன் என்கின்ற தான் பேரில் சரஸ்வதிக்கு கோயில் அமைச்சார். அதுதான் கூத்தனூர் அப்படின்னு இருக்கு பூந்தோட்டத்தில். பூந்தோட்டம் தாண்டி கூத்தனூர்னு இருக்கு இல்லைங்களா, சரஸ்வதி மகா சரஸ்வதி அம்மன் கோயில்னு. அதை கட்டினது ஒட்டக்கூத்தர் தான். அவருடைய வழிபாடு கடவுளுக்காக, அம்பாளுக்காக, சரஸ்வதிக்காக அவர் வழிபாடு பண்ணுறார். அப்படி கட்டுறார் கூத்தனூர். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அரிசலாற்றங்கரையிலே இருக்கும். நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் பூந்தோட்டம்ங்கிற கடத்தெருவில் இறங்கணும். அந்த பூந்தோட்டத்தில் அரிசில் ஆறு குறுக்க போகும். அந்த ஊருக்கு போனால் உங்களுக்கு தெரியும், அரிசில் ஆறுன்னு அதுக்கு பேர். அந்த அரிசலாற்றங்கரையிலேருந்து நீங்கள் மேற்கு போகணும். அது கும்பகோணம் போகிற வழி. திருவீழ்மலை போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்திலே நமக்கு பூந்தோட்டம், அந்த கூத்தனூர் இருக்கும். அந்த சரஸ்வதியை தன்னுடைய தக்கையாக புறணியில் ஆற்றங்கரை சொற்கிழத்தின்னு பாடுகிறார். ஆற்றங்கரை சொற்கிழத்தி அப்படின்னு. ஏன்னா அரிசலாற்றங்கரையில் இருக்கிறதுனால ஆற்றங்கரை சொற்கிழத்தி வாழியேன்னு தான் தக்கையாக பரணி நிறைவு பண்ணுறார். இன்னொரு வேலை பார்த்தார் அவர். என்னன்னா, தக்கையாக பரணின்னு அதுக்கு பேர் நூலுக்கு. தக்ஷன் சாமியை மதிக்காமல் வேலை செஞ்சான். அவனை கொல்லுவதற்காக வீரபத்திர சுவாமி அனுப்பிச்சார். வீரபத்திர சுவாமியினுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக பரணி பாடுகிறார் இவர். அதனால தான் தக்கன் பேரில் அமைந்தது. பரணியே பார்த்தீங்கன்னா யார் தோத்தானோ அவன் பேரில் தான் அமையும். கலிங்கத்து பரணி அப்படின்னு வந்துச்சு. கலிங்க அரசன் தோத்து போனால் அதனால் அவன் பேரில் அந்த நூல் அமைஞ்சது. ஆனால் பாட்டுடை தலைவன் முதலாம் குலோத்துங்க சோழன். அதே போல் தக்கையாக பரணியில் தோற்று போனது தக்ஷன். பாட்டுடை தலைவன் வீரபத்திர சுவாமி. அதனால் தக்கையாக பரணி தோத்தவன் பேரில் தான் அமையும். அந்த தக்கையாகத்தில் கலந்து கொண்ட அனைத்து தேவர்கள், அதில் சரஸ்வதியும் உண்டு போய் கலந்துக்கிட்டது. ஆனால் தக்கையாக பரணியில் என்ன பண்ணுறாரு, சரஸ்வதியை மட்டும் ஒன்றுமே சொல்லவில்லை. ஏன்னா அவருடைய வழிபாடு கடவுள் என்பதற்காக, அவளை அவமதித்து ஒரு பாட்டு பாடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா சரஸ்வதியை மூக்கறிஞ்சார் வீரபத்திர சுவாமி. சரஸ்வதியை நாக்கறிந்தார். நாக்கில் தான் இருக்காங்கிறதுனால சரஸ்வதி சுவாமியை மதிக்காமல் போனா அங்கே அப்படிங்கிறதுனால நாக்கு அறிந்தது என்பது சரித்திரம். ஆனால் அதை சொல்லக்கூடாது என்பதனால என்ன பண்ணுறாரு இவர், தக்கையாக பரணியில் சரஸ்வதியை அந்த காரியத்தை சொல்லாமலே தக்கையாக பரணி. இதெல்லாம் ஆய்வுக்குரிய செய்திகள் எல்லாம். சரி, அது இருக்கட்டும். இந்த சரஸ்வதி எல்லா தேவதைகள், அப்போது எப்படிங்க இப்போ தான் சாமின்னு சொன்னீங்க, சாமி வெள்ளை புடவை கட்டினாக்க சரஸ்வதின்றீங்க, இப்போ சரஸ்வதியை நாக்கறிஞ்சாருங்கிறீங்களா, எப்படிங்க அதை ஒத்துக்கிறது அப்படின்னா, இதற்குத்தான் சைவ சமயம் 2 விஷயம் சொல்லும். சம்புபக்ஷம் அணுபக்ஷம்னு. எல்லா தேவர்களுக்கும் 2 பகுதி இருக்கும், 2 பட்சம் இருக்கும், 2 பக்கம். வரம் தரக்கூடிய செய்கை, அருள் தரக்கூடிய செய்கைன்னா உள்ளுக்குள்ளே சாமி இருந்து செயல்படுறாருன்னு அர்த்தம். அந்த தெய்வத்தை தப்பு பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா செயல்படுதுன்னு அர்த்தம். இதை தான் அணுபக்ஷம்னு சொல்வார்கள். இப்போ திருமாலை துதிக்கிறோம், திருமால் வரம் கொடுக்குறார், திருமால் சம்ஹாரம் பண்ணுகிறாருன்னா உள்ளேருந்து சம்ஹாரம் பண்ணு சிவபெருமான். அப்போ அவர் சம்புபக்ஷ திருமாலாக இருக்காருன்னு அர்த்தம். அதே திருமால் சிவபூஜை பண்ணுவார், அவர் ராமன் சிவபூஜை பண்ணுகிறார் அப்படின்னா அவள் உள்ளுக்கு அந்த ஆன்மாவை தானே அதிட்டு நிற்கிறார் சாமி. அந்த ஆன்மாவாக இருந்ததுனால கண்மம் பற்றும், அதனால அது அனுபக்ஷமாக இருந்து சிவபூஜை பண்ணுது. அதனால் சரஸ்வதி தக்கையாகத்துக்கு போனது அனுபக்ஷமாக, சரஸ்வதி இங்கே திருமுறை பாடுறது சம்புபக்ஷமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே சைவஸ்தாந்தம் தான். சைவஸ்தாந்தம் தெரியலைன்னா நம்ம எந்த சாமியுமே கும்பிட முடியாது. சைவஸ்தானம் தெரியாமல் மற்ற தெய்வங்களை நம்ம கும்பிட்டோம்னா அதை இணை வச்சது மாதிரி ஆகிப்படும். எல்லாத்துக்குள்ளேயும் யார் இருக்கா, சாமி தான் இருக்கார். அப்படின்னால இந்த சரஸ்வதியை சக்தி பேதத்தில் சித்தியார் சொல்கிறார். சக்தியாய் விந்து சக்தியாய் மனோன்மனிதன் ஆகி ஒத்தொரு மகேசையாகி உமைதிரு வாணியாகி வைத்தொரும் சிவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாம் எத்திரம் நின்றாள் ஈசன் அத்திரம் அவளும் நின்றாள் அப்படின்னார். சாமி
நமக்கு நவந்தரு பேதமாக 9 வடிவங்களில் வழிபடக் கடவுளாக இருக்கிறார். நாதம், சிவம், சக்தி, நாதம், விந்து, சாதாக்கியம், மாகேஸ்வரன், அப்புறம் சிவன் அதாவது ருத்ரன், அப்புறம் திருமால், அப்புறம் அயன். இதில் 9 வடிவம் இருக்குது. இந்த 9 வடிவத்துக்கும் சக்தியாக நாதம், விந்து, சிவம் சக்தி, நாதம் விந்து, சாதாக்கியத்துக்கு மனோன்மணி, மாகேஸ்வரனுக்கு மாகேஸ்வரி, ருத்ரன் சிவனுக்கு உமை, திருமாலுக்கு லக்ஷ்மி, பிரம்மாவுக்கு சரஸ்வதி, வாணி என்ற அடிப்படையில் நமக்கு சரஸ்வதி தோன்றுகிறாள் என்று பார்க்கும். சரஸ்வதியை சிவபெருமானாகவே துதித்து பாடுகின்றார் நம்முடைய குமரகுரு சுவாமிகள். அப்போ குமரகுரு சுவாமிகள் என்ன கேட்குறார் இந்த சகலகலா வள்ளி மாலையில்? சகல கலை வள்ளியினர், எல்லா கலைக்கும் அவள் தான் வல்லவள். சிவபெருமானை கும்பிட்டாலும் கூட சிவபெருமானை எங்கே போய் எங்கே கும்பிட்டா எது கிடைக்குமோ அப்படி தான் கிடைக்கும். இப்போ சாமியே எல்லாத்துலேயும் சாமி தான் அப்படின்னா சாமி மட்டுமே கும்பிட்டு இருக்கலாமே, எந்த பேதமும் தேவையில்லை. அம்பாள் தேவையில்லை, முருகர் தேவையில்லை, விநாயகர் தேவையில்லை, சாமி மட்டும் கும்பிட்டு இருந்தா. ஆனால் எதை எப்படி கறந்தால் நமக்கு வேலை நடக்குமோ அதை அப்படித்தான் கறந்தாகணும் இல்லையா? இப்போ திருவிளையாடல் புராணத்தில் சிவலோகம், வரகுணப்பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய படலம் அப்படின்னு இருக்குது. வரகுணப்பாண்டியர் என்ன பண்ணுறார்? மதுரைக்குள்ளே போருக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே கீழே படுத்திருக்க ஒரு பார்ப்பனர் மீது குதிரை தானாக தெரியாமல் ஏறிடுது, அவன் உயிர் போயிடுது. அப்போது அந்த பார்ப்பனுடைய உயிர் பிரம்மகத்தி அவரை போட்டு வாட்டுது. மதுரை எல்லா பாவங்களையும் தீர்க்கக்கூடிய க்ஷேத்திரம், அங்கே இருக்கார் அவர். சொக்கநாத பெருமான் என்ன சொல்கிறார்? நீ நம்முடைய திருவிடைமருதூருக்கு போ, அங்கே உமக்கு அந்த பிரம்மகத்தியை தீர்ப்போம்னார். அப்புறம் அந்த நேரத்துக்கு ஒரு சோழராஜா சண்டை போட்டு வந்தான் மதுரைக்கு, அவனை விரட்டிக்கிட்டே போனார் சோழநாடு வரைக்கும். அங்கே திருவிடைமருதூருக்கு போயிட்டார். அங்கே போய் பூசப்படித்துறையில் வழிபாடு செய்து விட்டு கீழே வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சார் திருவிடைமருதூருக்குள்ளே. அதற்கு மேலே பிரம்மகத்தியால் தொடர முடியாமல் அது அங்கேயே நின்றுச்சு. அப்புறம் சாமி போய் வழிபாடு பண்ணார். சாமி சொன்னார், அந்த பிரம்மகத்தி அங்கேயே நிற்கிது, நீ இப்படியே மேலவாசல் வழியாக வெளில போ அப்படின்னார். அவர் வெளியில் போய் அந்த கோபுரத்தை திருப்பணி பண்ணார். அது வரகுணப்பாண்டிய கோபுரம்னு பேர். நீங்கள் கும்பகோணத்துலேருந்து மாயாரம் போகிற வழியில் திருவிடைமருதூர் நுழையும் போது அந்த கோபுரத்தை பார்க்கலாம். வரகுணப்பாண்டியர் கோபுரம் அது. நரகோட சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றினார் மணிவாசக பெருமானார். அந்த அதை கேட்குறாங்க, அவருக்கு ஏங்க பிரம்மகத்தியை மதுரையிலேயே போக்கலை அப்படின்னு அகத்தியர்கிட்ட கேட்குறாங்க எல்லாரும். அகத்தியர் தான் இப்போ திருவிளையாட புராணம் சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாருக்கும். அப்போ சாமி சொன்னாராம், உலகத்தில் எந்த க்ஷேத்திரத்தில் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை நான் மதுரையில் தீர்ப்பேன், ஆனால் மதுரையில் தன்னை தப்பை பாவத்தை நான் திருவிடைமருதூரில் தான் தீர்ப்பேன் அப்படின்னு திருவிடைமருதூர் தேத்திரத்தினுடைய பெருமை எடுத்து காட்டுகிறது புராணம். அப்போது எதை எதை எங்கே எப்படி நடத்தி கொள்ள வேணும்னு சாமியை வகுத்து வச்சுருக்காரு. அங்கங்கே அது அதனுடைய அருள் வெளிப்பாடு இருக்கும். அப்போ ஞானம் வேணும், கலை வேணும், நூலறிவு வேணும், வித்தை வேணும் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் சிவபெருமான் அதற்கு ஒரு வாசல் வச்சுருக்கார், அவர் தான் சரஸ்வதி. அப்போ சரஸ்வதி அதனால் துதிக்கிறார், சகல கலா வள்ளி என்று அவரை துதிக்கிறார்னு பார்க்கணும். அதில் 10 பாடல் பிரபந்தம். பிரபந்தம் அப்படின்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். 10 பாடல்களாக இந்த நூலை கட்டமைத்திருக்கிறார். அதில் 10வது பாடலில் தான் பிரார்த்தனை பண்ணுகிறார், எனக்கு என்ன வேணும், ஏன் உன்னை துதிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுகின்றான். அவருடைய குறிக்கோள் அதில் தான் தெரிகிறது. ஏன் அந்த சகலகலாவள்ளி மாலை பாடினாருங்கிறது அதில் தான் தெரிகிறது. மண்கண்ட வெண்குடை கீழாகன்னார். இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணுகிறதே வெண்குடை, இந்த அரசனுடைய வெண்குடை எனக்கு கீழாக போகணும் அப்படின்னு வேண்டார் சரஸ்வதி கிட்ட. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணி செய்ய நான் பாட்டு பாடினோடனே, என் பாட்டை கேட்டோடனே, என் வார்த்தை கேட்டோடனே ராஜா வந்து எனக்கு பணி செய்யணும். பணி செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவள்ளியே என்று கூப்பிடுகிறார். உலகத்தில் எத்தனோ தெய்வ வடிவங்கள் இருந்தாலும் நீ கண்கண்ட தெய்வமாக ஞானத்தை கொடுக்கிறாயே, உன்னை போல வணங்கக்கூடிய தெய்வம் ஏதாவது இருக்கிறதா என்று துதித்து மன்னன் எனக்கு கீழாக வர வேண்டும் என்று சகலகலாவள்ளி மாலை பாடி துதிக்கிறார். இங்கே ஒரு ஸ்பெஷலாக இன்னொன்று பண்ணுகிறார். ஏன்னா அரசனை ஹிந்தி பேசியாச்சு, ஹிந்தி பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கான்ல அப்போ அந்த சபைக்குள்ளே. அதனால் ஹிந்தி பேசுகிறது, அப்படி ஹிந்தி மொழி தான் பேசுகிறதுக்காக தான் சரஸ்வதி தூக்கிறார். இப்போ அவர் இப்போ அம்பிகை கொடுத்துட்டா ஹிந்தி மொழி பேசுறது, இந்துஸ்தானி மொழி பேச அனுகிரகம் பண்ணியாச்சு. ஆனால் ஹிந்தி மொழி பேசுகிற ஆட்டலோட உள்ளே போயிட்டால் மட்டும் இப்போ பெரிய எடுபட்டுருமா? ஏன்னா ஹிந்தி பேசுகிறவனே அங்கே நிறைய பேர் இருந்து கொண்டு தான் இருப்பான். அதனால் லாங்குவேஜ் பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை. அங்கே வேறு ஒரு விஷயத்தோடு உள்ளே போனால் தான் அவனை நாம் கவனிக்க வைக்கலாம். எப்படி அந்த சபைக்குள்ளே போகிறது என்று முடிவு பண்ணுறான். அதற்குத்தான் அவர் தேர்ந்தெடுத்த வழி சிங்கத்து மேலே. ஏன் அவனும் சிங்கத்து மேலே தான் உட்காந்துருக்கான். அரசன் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான் இல்லையா? இவரும் சிம்மாசனத்தில் உட்காரணும். அப்போது
அப்போ சிம்மாசனம் இவர் தயார் பண்ணிக்க முடியாது, சிங்கத்தையே வர வச்சிட வேண்டியதான் பேசாமல். அந்த காட்டுக்குள்ளே காடு இருந்தால் சிங்கம் வரும். அது நகரம், காசிங்கிற நகரம் பழமையான நகரம், அதுக்குள்ளே எங்கேயாவது சிங்கம் வந்தது? அதற்குத்தான் நம்ம தெரிந்து கொள்வதில் எங்கே போகணும்னா தாய்மான சுவாமி ஒரு பாட்டு பாடுறார். எப்படி ஞானிகளுக்கு விலங்குகள்லாம் பணி செய்யும் என்பதை தாய்மான சுவாமி மௌனகுரு வணக்கத்தில் ஒரு பாட்டு பாடுறார். விலங்குகள்லாம் எப்படி பணி செய்யுங்கிறது. கானகம் இலங்கு புலி பசுவோடு குழாவும் நின் கண்காண மதையானை நீ கை காட்டவும் கையால் நெகிடிக்கு என பெரிய கட்டையே ஏந்தி வரும் அப்படின்னார். இது நம்முடைய குறிஞான சம்பந்தருடைய பீடத்தில் கீழே பார்க்கலாம். ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு புலியும் ஒரு பசுவும் இருக்கும். நம்ம குறிஞான சம்பந்தருடைய பீடம் அதில் கீழே வரைஞ்சிருப்பாங்க. ஒரு பசுவும் ஒரு புலியும் ஒரு மடுவில் தண்ணி குடிக்கும். அந்த ஞான ஆற்றல் அவர்களுக்கு இப்படி செய்கிறது. நம்முடைய தர்மியாதனத்திலே 9வது மகாசன்னிதானம் திருநாவுக்கரசு தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார்னு பேர். அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆமாம் அதே தான், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது செம்போத்து பூனை எலி காட்டரவம் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பாம்பு, எலி, செம்போத்து இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு கிடந்திருக்கு தருமபுரம் வளாகத்தில் மடத்துக்குள்ளே. ஏன் இப்படி அறியாமையில் இந்த விலங்கு உயிரினங்கள்லாம் கஷ்டப்படுது, அவற்றுக்கெல்லாம் தீட்சை பண்ணிவிடுவோம்னு சொல்லி தீட்சை பண்ணார். அதெல்லாம் முக்திக்கு போயிடுச்சான். அப்பேற்பட்ட அனுகிரகம் செஞ்சுருக்கிறாங்க 9வது மகாசன்னிதான திருநாவுக்கரசு தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். ஏன்னா மனிதர்கள் தான் எளிதாக வசப்பட மாட்டாங்க, விலங்குகள் எளிதாக வசப்பட்டுரும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய புல்லாங்க அதுக்கு இல்லை, புழுவுக்கும் எனக்கும் ஒரே குணம்னார் அப்பர் சாமி. ஆனால் புழுவுக்கு உள்ள பொல்லாங்கு எனக்கு இல்லை அப்படின்னார். புழுவுக்கு எனக்குள்ள பொல்லாங்கு புழுவுக்கு இல்லைன்னார் இல்லையா? புழுவை விட கொடியவன் நான் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். 5 உயிரினங்களை அப்படி வசப்படுத்து அந்த பாட்டில் சொல்ற. கானகம் இலங்கு புலி பசுவோடு குழாவும்னார். புலியும் பசுவும் குழாவும் உன்னுடைய சன்னதியில். நின் கண்காண மத யானை, யாராலையும் வசப்படுத்த முடியாதாகிய மத யானை உன் கண்ணசைவுக்கு என்ன பண்ணுமா, நீ நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு கட்டையை தூக்கிட்டு வருங்கிறார். சாதாரண கட்டையை தூக்கிட்டு வருங்கிறார் தாய்மான சுவாமி சொல்லுகின்றார். கை காட்டும் கையால் நெகிடிக்கின பெரிய கட்டை மிகவே ஏந்தி வருமே போனகம் அமைந்ததென காமதேனின் பொன்னடியின் நின்று சொல்லும்னார். நீ சாப்பிட்றதுக்கு காமதேனு வந்து சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லுகிறார். இது ஞான பரமாச்சாரியர்களுக்கு ஞான பெருமானுக்கு உரிய லட்சணம், விலங்குகள் எல்லாம் வசப்படுவது. அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுகின்றார், அவனுக்கு வெள்ளை அதை நம்முடைய காலமேக புலவர் கூட ஒரு பாட்டு போடுவார், சரியாசனம் செய்தாயினார். அரசனுக்கு முன்னாடி என்னை சரியாசனம் போட்ட அப்படின்னார். ஏன்னா அவனுக்கு ஈக்குவலாக உட்கார வைக்கணும் இல்லையா? அரசனுக்கு ஈக்குவலாக பேசணும்னா அவனும் ஒரு அரசனாக இருந்தால் தான் முடியும். இவர் முனிராஜர், இவர் அவன் நாட்டை ஆளக்கூடிய ராஜன், இவர் எதிராஜர், இவர் எதிகளுக்கு அரசன் எதிராஜர். அவன் நாட்டை ஆளக்கூடிய மக்களுக்கு ராஜன், அவன் நரராஜன், அவன் இவங்க எதிராஜர். அதனால் ஒரு விலங்கு சிம்மம் அது வருகிறது, அதன் மீது ஆராவணைத்து கொண்டு உள்ளே செல்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கு அரசன் எழுந்து ஓடி வந்து திருவடியில் விழுந்து வணக்கம் பண்ணுகின்றான். அப்போ தான் அவன்கிட்ட அவனுடைய லாங்குவேஜில் பேசுகிறார், இந்தி மொழியில் பேசி, இந்துஸ்தானி. இது டிஎன்பிசி ஃபேக்ட். ஒரு வருஷம் குரூப் 4 எக்ஸாம்பிள் இந்த கேள்வியை கேட்டான். குமரகுருபுர சுவாமிகள் சகலகலா வள்ளி மாலை பாடி கற்ற மொழி எது அப்படின்னு கேட்குறான். இந்துஸ்தானி அப்படிங்கிறது ஒரு மார்க், அதில் டிஎன்பிசி கேட்குது அதை அந்த கேள்வி. அதனால் அப்போ அவர் பாடினது அந்த சகலகலா வள்ளி மாலை. இதுதான் நூலுடைய சாராம்சம், வரலாறு எல்லாமே. இப்போ நூல்லேருந்து ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு நேரம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போயே மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம், அதுக்குள்ளே 2-3 பாடலை பார்ப்போம். இந்த நூலில் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான் இது. சொல் விற்பனமும் 8வது பாடலில் கல்வி ஒன்று தான் அழியாத செல்வம் என்று சொல்லுகின்றார். மற்றது எல்லாம் என்ன பண்ணோம், அழியக்கூடிய செல்வம். இப்போ நாம் ஒரு 1 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கோம், சம்பாரிச்சிருக்கிறோம், ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறோம், ரெண்டுமே நாம் கையில் வச்சுருக்கிறோம். இப்போ 1 லட்ச ரூபாயை நம்ம செலவு பண்ணுறோம், புத்தகத்தில் படித்த நாலேஜையும் செலவு பண்ணுறோம். இப்போ நான் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கலாம், 10 பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயை பிரித்து 10 பேர் கொடுக்கலாம். இந்த 1 லட்ச ரூபாய் இருக்குமா? ஆனால் கல்வியை ஒரு 10 பேர் பிரித்து கொடுத்தா கல்வி அழியுமா? அது இன்னும் பெருகும் இல்லையா? கல்வி தொட்டு அனைத்து ஊரும் மணற்கேணின்னு அதை எப்படி மணற்கேணி தோண்ட தோண்ட உள்ளிருந்து ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்குமோ அதுபோல் கல்வியும் நீ எப்படி படிக்க படிக்க ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்கு. தொட்டு அனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்ற அனைத்து ஊரும் அறிவு நர். எப்படி தொடுதல்னா தோன்றதுன்னு அர்த்தம். தோண்ட தோண்ட மணற்கேணி தண்ணியை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அதே போல் அறிவு படிக்க படிக்க பெருகிக்கொண்டே இருக்கும், பேச பேச பெருகிக்கொண்டே இருக்கும். அதனால தான் பாட பாட ராகம்னாங்க.
பாட பாட நமக்கு ராகம் இன்னும் அதிகமாகும், நமக்கு நல்ல ஸ்பஷ்டமாக வரும் பாட்டு. அதே போல் பயிற்சி, ஒரு நூலை படித்தோம் பேசணும், பேச பேச நமக்கு என்ன ஆகும், நாலேஜ் பெருகுமே தவிர்த்து தீராது. சரி, நம்மக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஒருத்தவங்க திருடிட முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை திருட முடியுமா? நம்ம படித்த ஒரு புத்தகத்தோடைய அறிவை நம்மகிட்ட திருட முடியுமா? திருட முடியாது. நம்ம ஒரு செல்வம் இங்கே வச்சுருக்குறோம், 1 லட்ச ரூபா செல்வம் வச்சுருக்குறோம். அந்த செல்வத்தை இந்த ஜென்மத்தில் பயன்படுத்திட்டு போய்டும், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாலேஜ், ஒரு கலையை கற்று வச்சுருக்குறோம், அதனால் நமக்கு ஒரு அறிவு நிகழ்கிறது, அதனால் ஆச்சார சீலனாக ஒழுங்காக வாழ்கின்றோம் அப்படின்னா அதனுடைய பயன் நமக்கு 7 பிறப்புக்கு கிடைக்கும் என்று திருக்குறள் சொல்லுகிறது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்துனார். ஏமாப்புன்னா பாதுகாப்பு. நீங்கள் ஒரு தடவை ஒரு விஷயத்தை படிச்சிட்டிங்கன்னா அதை ஒழுகித்தான் நீங்கள் நடப்பீங்க இந்த ஜென்மம் முழுக்க. அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய அடுத்த ஜென்மம் அமைஞ்சு போயிடும். அது நமக்கு இப்போ நம்ம சில பேர் பார்த்தோன்னா தமிழ் நல்லா படிப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் நல்லா படிப்பாங்க, சில பேர் நல்லா ஆடுவாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க. அது இங்கே படித்தாலும் கூட, இங்கே கற்றுக்கிட்டாலும் கூட அந்த திறமை மெளிருதே, அது எல்லாருக்கும் வந்துடுதா? 10 பேர் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டா கூட 10 பேருமா அப்படியே நாட்டிய சிகாமணி ஆகிறாங்க, அதில் யாரோ ஒருத்தர் ஆகிறார். காரணம், அவர் தான் பூர்வ ஜென்மத்திலையும் அது தொடர்பில் இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு நூலை தமிழில் படிக்கிறார், அவர் நல்ல பெரிய வித்வானாக இருக்காருன்னா, இப்போ எல்லோரும் தான் தமிழ் படிக்கிறாங்க, எல்லாருமே பிரதிபா அப்படியே பெருமையாக தெரிகிறாங்க. காரணம் பூர்வ ஜென்ம தொடர்பு. அப்போ எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்துனார். அதை சொல்லுகின்றார். சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நலினஞ்சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வியினர். நலினஞ்சேர் செல்வி, செல்விக்கு அரிதுன்னர். இங்கே நலினஞ்சேர் செல்வி என்று சொல்லுவது லக்ஷ்மியை, அந்த சண்டையை அவரே ஏற்படுத்தி வச்சுட்டார். இப்போ கல்வி பெரிதா செல்வம் பெரிதா அப்படிங்கிறத தீர்ப்பு சொல்கிறார் இந்த பாட்டில் நம்முடைய குமரகுரு சுவாமிகள். ஏன்னா செல்வத்துக்கு கல்வி எப்போவுமே சேராது, அதுமாரி கல்விக்கு செல்வம் சேராது. அதனால் நிறைய ஒருத்தர் வித்வானாக இருப்பார், நிறைய நாலேஜ் உள்ளவராக இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக இருப்பார் எப்பொழுதுமே. ஒருத்தர் நல்லா காசு பணம் உள்ளவராக இருப்பார், அவங்க கல்வி எப்பொழுதும் அவங்களுக்கு கொஞ்சம் 2ஆம் பட்சமாக தான் இருக்கும், புரியாது, படித்தாலும் தெரியாது, முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும், 2மே கிடைக்காது. அப்போது நலினஞ்சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வியினர். நம்ம படித்த கல்வி என்பது ஒரு காலத்திலும் விட்டு போயிடாது. ஆனால் நம்ம சம்பாரித்த 1 கோடி ரூபா பொருள் எப்போ வேணாலும் போயிடும், எப்போ வேணாலும் செலவு பண்ணாலும் இருக்காது முதல்ல. ஆனால் கல்வியை செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ணாலும் தீர்ந்து போயிடுமா? அது மறைஞ்சு போயிடுமா? யார்ட்டையாவது அதை பறி கொடுத்துட முடியுமா? அதை முடியாது இல்லையா? நம்ம வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம், நம்மளுடைய அறிவை வேணால் பயன்படுத்தி கொண்டால் கூட அப்போ கூட அது நம்மள்ட்ட தீர்ந்து போயிடாது. அதனால் லக்ஷ்மிக்கு அரியதாகிய அந்த செல்வம் என்று கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவல்லியே என்று துதித்தார் 8வது பாடல்ல. அடுத்தது வடமொழியும் செந்தமிழும் 2 வேணுனாலும் நம்ம சரஸ்வதிட்ட படிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். வடமொழியினுடைய எழுத்துக்கள் தான் சரஸ்வதியினுடைய தேகம், அது சொல்லுகின்றோம். சரஸ்வதிக்கு பிரம்மா ஒரு சாபம் கொடுக்குறார். அது பிரம்மா ஒரு அந்தரியாமியில் ஒரு யாகம் பண்ணுகின்றார். அப்போ சரஸ்வதி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகி போச்சு. அதுக்குள்ளே காயத்ரின்னு ஒரு தேவியை படைச்சு பக்கத்தில் உட்காந்துட்டு ஹோமம் பண்ணார். ஆனால் சரஸ்வதி கோவம் வந்துருச்சு. சரஸ்வதி பெரிய நதியாக பருக்கெடுத்து அந்த யாகசாலையை அழிக்க பார்த்தாங்க. உடனே சரஸ்வதிக்கு ஒரு சாபம் விட்டார். என்னுடைய பதியாகி என்னுடைய ஆக்ஞைக்கு நீ வசப்படாமல் என்னையே எழுத்த, அதனால் உனக்கு ஒரு சாபம் கூடினார். உன்னுடைய உடம்பு 49 அக்ஷர வடிவம், இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய அக்ஷர வடிவம். இது 51 வண்ணாத்துவான்னு நம்ம சொல்லுவோம், ஓசைன்னு அர்த்தம். வண்ணாத்துவான் படிக்கணும் இல்லையா? சைவஸ்தாந்தத்தில் ஷடத்துவான்னு படிப்போம், 6 அத்துவாக்கள்னு படிப்போம். 6 அத்துவாக்கள் என்னது? மந்திராத்வா, பதாத்வா, வண்ணாத்வா, போனாத்வா, தத்துவாத்வா, கலாத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 அத்துவாக்கள் இருக்குது. அத்துவானா வழி. இந்த அத்துவாக்கள் 6 வழியாகத்தான் சுவாமியை சென்று அடைய முடியும் சைவஸ்தாந்தம் பேசும். அதில் வண்ணாத்வா என்பது வண்ணம்னா எழுத்துன்னு அர்த்தம். வண்ணாத்வா 51 வண்ணம் இருக்குது, அதாவது ஓசைன்னு அர்த்தம். எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அதில் சவுண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த சவுண்ட்ஸை குறிக்கிறது எழுத்துக்கள் இருக்கும். அப்படிங்கிற சவுண்ட் இருக்கும், ஏங்கிற சவுண்ட் இருக்கும், ஓங்கிற சவுண்ட் இருக்கும். அப்படி ஒட்டுமொத்த பேச்சுக்குரிய சப்தமே 51 சப்தம்தான். அந்த 51 சப்தத்தை 49 எழுத்துக்களாக வடமொழியில் கொண்டிருக்கிறார்கள். அந்த 49 எழுத்துக்களாகத்தான் அவள் பிரிஞ்சு 49 புலவர்களாக உலகமெங்கும் பிறக்கிறாள் சரஸ்வதி. அந்த 49 புலவர்களும் மதுரை நோக்கி வந்தது தான் சங்கப்புலவர்கள் என்று இருக்கிறார்கள். சங்கப்புலவர்கள் பார்க்குறோம் இல்லையா? மதுரையில் சங்கப்புலவர்கள் 49 பேர்.
சரஸ்வதியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அங்கங்களாக அவர்கள் அவதரித்து அவர்கள் தான் மதுரைக்குள் நுழையிறாங்க. நுழைஞ்சு அவங்க சங்கப்புலவர்களாக இருக்கிறார்கள்னு பார்க்கணும். அப்படி அந்த எல்லா வடமொழியாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுகிரகம் யார் மூலம் தான் கிடைச்சாகணும்ப்பா, சரஸ்வதி மூலமாக கிடைக்க வேண்டும் என்பது தான். தூக்கும் பணுவல் துறைதோய் இந்த கல்வியும் சொற்சுவைதோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும்னார். வடநூற்கடல்னார். வடமொழியில் இல்லாதே கிடையாது. சான்ஸ்கிரிட்டில் அத்தனை செல்வமும் அத்தனை நூல்களும் இருக்குது. நம்ம தமிழ் மொழியில் கூட தமிழில் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நிறைய ஆயுர்வேதம் முதலிய நூல்கள்லாம் நமக்கு கிடைக்கல, நம்மகிட்ட இல்லை. சங்க நூலில் எதாக இருந்தாலும் இப்போ நம்ம ஆட்கள் சொல்லுவான், சங்க நூலில் இல்லை, சங்க நூலில் இல்லை, சங்க நூலில் இல்லை, சங்க நூலில் இல்லை. சங்க நூலே தொகுப்பு தான். சங்க நூலில் தொகுக்கப்படாத பாடல்களே எத்தனையோ இருக்கும் இன்னும். அப்போ தானே 10 பாட்டு 8 தொகைங்கிறது என்னது? பல புலவர்கள் பாடிய தொகுப்பு. அது ஒரு முடிந்த முடிவாக எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதில் தொகுக்கப்படாத பாடல் எத்தனையோ அழிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? அதனால் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழ் ஆராய்ச்சியாளர் நவீன ஆராய்ச்சியாளர்கள்லாம் எங்களுக்கு சங்க நூலில் இருந்தால் தான் நாங்கள் ஒத்துப்போம், சங்க நூலில் இருந்தால் தான் ஒத்துப்போம், சங்க நூலில் இருந்தால் தான் ஒத்துப்போம்பாங்க. சங்க நூலே நமக்கு முழுமையாக கிடைச்சதான்னு தெரியாது முதல்ல. அப்புறம் இல்லாது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் நான் வடமொழியில் இருக்கிறதே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அது சைவருக்கு பேதம் கிடையாது. பேதம் இருந்தால் சைவர் இல்லை, அவ்வளோதான் இது முடிவு. அதனால் மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலால் அப்படின்னார் ஞானசம்பந்த பெருமானார். தமிழ் மொழியோ வடமொழியோ ரெண்டுமே பெருமானுடைய திருவடியை அடைவதற்குரிய பாதை என்பதை உணராதவர்கள் குரங்குகள்ன்ட்டார் ஒரே வார்த்தையா. மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அறிகிறார் அப்படின்னார் ஞானசம்பந்த பெருமானார். அப்புறம் தென்களையும் தந்தமிழும் வடகளையும் தேசிகமும் பேசுவன மன்றினடை நடமாடும் வள்ளலையே பொருள் அப்படின்னார். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பெருமானை புகழணும், அது ஒன்று தான் வேணுமே தவிர்த்து அது இங்கிலீஷாக தமிழா வடமொழியாங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அது சொல்லுகின்றார். தென் தமிழும் வடகளையும் தேசிகமும் பேசுவன மன்றினிடை நடமாடும் வள்ளலைய பொருளாக ஒன்றியமை உணர்வோடு உள்ளுருகி பாடுவார்கள் பன்றியுடன் புல் காணா பரமனையே பாடுவார்கள் அப்படின்னார். பன்றியும் புல்லும் காண முடியாதாகிய பரமனை பாடக்கூடியது என்று சொன்னார். அதனால் அந்த வடநூற்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவி நின்று காக்கும் கருணைக்கடலே சகலகலாவள்ளி சொல்லியன்னு 4வது பாடலில் சொல்லிச்சார். அடுத்தது ஒரே ஒரு செய்தி. முதல் பாடல்லையே ரொம்ப அற்புதமான ஒரு சைவஸ்தாந்த குறிப்போடு ஆரம்பிக்கிறார். அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணிவிடுவோம். 7:42 அம்பாளை துதிக்கும் பொழுது எப்படி துதிக்கிறார்? நீ என் உள்ளத்தில் வந்து தங்க மாட்டாயா என்று கேட்கிறார். அந்த தாமரைப்பூல தான் உட்கார்ந்துருப்பாயா, என் உள்ளமாகிய தாமரையில் வந்து உட்கார மாட்டாயான்னு கேட்கிறார். உள்ளத்தை ஒரு தாமரையாக உருவகப்படுத்துவது என்பது சிவபூசையில் இருக்கு. சிவபூசையில் ஸ்திராசன பூசை என்று வரும். சுவாமியை சிவபூஜை பண்ணுறவங்க சுவாமி அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அது ஸ்நான வேதியிலேருந்து பூஜா வேதியில் ஏற்றிட்டு ஆசனத்தை பூஜை பண்ணணும். கீழே இருந்து பூசணும். ஆதார சக்தியே நம அனந்த சக்தியே நம அப்படின்னு சொல்லி ஒன்றா துதித்து கொண்டே வர வேண்டும். அதில் வைராக்கியாய நம ஞானாய நம வைராக்கியா அப்படியே தர்மாய நம ஞானாய நம வைராக்கியாய நம ஐஸ்வர்யாய நம அதர்மாய நம அஞ்ஞானாய நம வைராக்கியா நம அனைஸ்வர்யாய நம இப்படிலாம் சாமியை துதிக்கிறோம். தர்மமாகவும் இருக்கிறாய், அதர்மமாகவும் இருக்கிறாய், ஐஸ்வர்யமாகவும் இருக்கிறாய், அனைஸ்வர்யமாகவும் இருக்கிறாய், இப்படி சாமியை துதிக்கிறோம். துதிச்சுட்டு கந்தாய நம அப்படின்னு மண்ணாக இருக்கிறாய், அதில் பீஜாய நம ஒரு விதையாக இருக்கிறாய், அதில் அங்குராய நம ஒரு முளையாக வருகிறாய், அதில் நாளாய நம அதுலேருந்து ஒரு தண்டு வருகிறது, அதில் கேசரோப்பிய நம அதில் ஒரு கேசனம் வருகிறது, அதில் அப்புறம் கர்ணிகாய நம கர்ணிகாய நம அப்புறம் அதுக்குள்ளே பீஜம் விதை இருக்கும். தாமரை பூ பூக்குதுன்னா அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும், அதில் பீஜாய நம. அப்புறம் தாளோப்பிய நம அதில் பூ வெடிக்குது, அதுக்குள்ளே மொட்டு இருக்குது, அதுக்குள்ளே அந்த கர்ணிகை இருக்குது. கர்ணிகைக்குள்ளது சுவாமி, அதை சுற்றி இதழ்கள் இருக்கும். 8 இதழ்களை 8 சக்திகளாக நாம் பூசிக்க வேண்டும். வாமாய நம ஜேஷ்டாய நம காளியை நம ரௌத்ரியை நம இப்படி துதிக்க வேண்டும். இதுதான் தாமரை பூ, உள்ள தாமரை என்னதுக்கு பேர். இதை சிவஞான போதத்தில் 9வது சூத்திரத்தில் பேசுகிறார். இதை 9வது சூத்திரத்தில் ஒட்டுமொத்த 36 தத்துவத்தையும் ஒரு தாமரை பூவை உருவப்படுத்துகின்றார். அந்த தாமரைப்பூ மேலே சாமி உட்கார்ந்திருக்கார் என்பதை காட்டுகின்றார். சிவஞான போதத்தில் 9ஆம் சூத்திரத்தில் 3வது அதிகரணம் 3வது பாட்டில் மண்முதல் நாளம் அப்படின்னார். மண்முதல்னா கீழே இருந்து 36 தத்துவத்தில் கீழே இருந்து இருக்கக்கூடிய மண்முதலாகிய தத்துவத்திலே இருந்து 24 தத்துவம் என்னவா இருக்குது? தாமரைப்பூக்கு நாளமாக இருக்கிறது. மலர் வித்தைனர் அதில் பூத்திருக்கக்கூடிய பூவாக வித்யா தத்துவம் இருக்கிறது. கலாரூபம் அதில் இருக்கக்கூடிய கலைகள் ரூபமாக பெருமானுடைய ரூபமாக இருக்கிறது. அதனால் வித்யா கலாநியாசம்னு ஒன்று இருக்கும் சிவபூஜையில். வித்யா கலாநியாசம் வித்யா ரூபம் கற்பித்தல்னு இருக்கும். அதை கற்பிச்சதுக்கு பிறகு தான் சாமி ஆவாங்க நம்ம பூஜையில். அது சொல்லுகின்றான்.
எண்ணிய ஈசர் சதாசிவம் நன்னில் கலை உருவாம் நாதமாம் சக்தி அதன் கண்ணாம் நிலையதில்லாம் அச்சிவன் தாள் நேர் என்று சொல்லுகிறார். 36 தத்துவத்தையும் ஒரு தாமரப்பூவாக வகுத்து அந்த தாமரப்பூ மேலே சாமி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறது சிவாகமம். சிவபூஜையில் திராசன பூஜையிலையும் சாமி கமலாசனத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த பத்மாசனம் எங்கே இருந்திருக்கு? நம்முடைய உள்ளத்திலிருந்து தோன்றுகிறது. அது இதயத்தாமனத்தில், அதான் புண்டரீகம்னு பேர். இதயத்துக்கு இதயமே ஒரு தாமரப்பூ. அதனால சிதம்பரத்துக்கு புண்டரீகபுரம்னு பேர். அது இதயஸ்தானம் இல்லையா, ஆகாயஸ்தானம். அதனால தான் இதயத்துக்குரிய ஸ்தானமாக நடராஜர் இதயத்தில் ஆடுகின்றார். நள்ளிருளில் நட்டம் பகின்றாடும் நாதன். நம்ம தூங்கும் போதே எதையும் துடிச்சிக்கிட்டே இருக்க பாருங்க, சாமி உள்ளே ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்பது சொல்கிறதுக்காக. அதனால் அந்த விஷயத்தை சொல்லுகின்றார். அப்போ கேட்குறார், வெந்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாதுகளோ. என் வெள்ளை உள்ளத்தான், ஏன்னா நீ வெள்ளை தாமரையில் தான் உட்காருவ, என் உள்ளமும் தாமரைப்பு போல தான் இருக்கு. ஏன்னா இதயமும் ஒரு தாமரை தான். ஆனால் இதயம் வெண்தாமரையா இல்லையா என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது? நம்முடைய நடத்தையை வைத்து தீர்மானிக்கணும் இல்லையா. பூசும் நீரு போல் உள்ளமும் புனிதர்கள் அப்படின்னார். அடியாரோட லட்சணம் அதுதான் சொல்லுகிறது. வெள்ளை துண்ணூறு பூசிக்கிட்டு நல்லா லட்சணமாக உத்திராட்ச வடங்கள் போட்டுக்கிட்டு துண்ணூறு பூசிக்கொண்டு நல்ல திருவேடம் தரித்து கொண்டு இருப்பதா லட்சணம் செய்வத்துக்கு? எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சீர் சங்கரன்தால் மறவாமை பொருள். பெருமானை மறக்காமல் இருக்கணும். அது இருக்கான்னு தான் முதல்ல பார்க்கணும். தொட்டு திருவேடம் லட்சணம் தான், வணங்குவதற்கு அடையாளம் காணுவதற்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் வெறும் திருவேடத்தை மட்டும், நம்ம அளவில் திருவேடத்தை மட்டும் போட்டு விட்டோன்னா உய்தி கிடைக்குமா? உள்ளமெல்லையாக இருக்கணும். அதனால தான் தேவாசிரிய மண்டபத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது திருவாரூர் தேவாசிரியத்தை சொல்லும்பொழுது சாமி சொல்லுகின்றார், பரந்த 1000 பார்க்கடல் போன்றதுன்னார். பார்க்கறது அந்த தேவாசிரிய மண்டபத்துக்குள்ளே ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு பார்க்கடல் போல் துண்ணூறு பூசிட்டு உட்காந்துருக்காங்களா. அந்த மண்டபத்துக்குள்ளேயே பல பார்க்கடல் இருக்குங்கிறார். பரந்த 1000 பார்க்கடல் போன்றதுன்னார். அவங்க வெளியிலையும் வெள்ளையாக இருக்காங்க, உள்ளேயும் வெள்ளையாக இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வெளியில் மட்டும் வெள்ளையாக இருக்கும் துண்ணூறு பூசிக்கிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே வெள்ளை இருக்கான்னு பார்த்தா அதை நம்ம தான் சோதிச்சுக்கணும். வெளியாருக்கு இருக்கான்னு பார்க்க முடியாது, நம்மளை நம்ம சோதிச்சுக்கலாம். வெளியாட்டுக்கு நம்ம போய் அவர் திருவாடத்தில் இருக்கார போய் நம்ம போய் நீங்கள் உள்ளே வெள்ளையாக இருக்கீங்களா கருப்பாக இருக்கீங்களா நம்ம சோதிக்க முடியாது. நம்ம தான் நம்மளை சோதிச்சுக்கணும். நம்ம கருப்பாக இருக்கோம், போய் சொல்கிறோமா, திருடுறோமா, அடுத்தவங்களை வஞ்சிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம உள்ள இருக்கோன்னா அதெல்லாம் இல்லாமல் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி இருந்ததுன்னா நம்ம பூவும் என்ன ஆகும்? வெள்ளை பூவாக மாறும் இல்லையா. நம்முடைய இதயமும் என்னவாகும்? வெள்ளை இதயமாக ஆகும். அப்படி நம்ம மாற்றி கொண்டோமானால் இல்லையா, களவு பொய் குற்றம் முதலேவே காய்ந்துள்ளாடினார் அப்போதிரிகள் நாயனார் புராணத்தில். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் குற்றங்கள் இல்லையா. மாச்சரியம் இல்லையா, பொறாமை, அழுக்காறு அபாவகளி என்ன சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம்னார். இந்த குற்றங்களை எல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோமானால் நம்ம இதயத்தாமரையே வெண்தாமரையாக ஆகும். வெண்தாமரை ஆயிடுச்சுன்னா என்ன அப்புறம்? சரஸ்வதி தானே ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருவாங்க. ஆமாம் தானே. சரஸ்வதி எதில் உட்காருவாங்க? வெள்ளை தாமரை. நம்மகிட்டையும் தாமரை இருக்குது. நம்ம தாமரை கருப்பு தாமரையாக இருக்குது. மைபோதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்துனர் பெரிய புராணத்தில். விளக்கு இருக்கே அது உலகத்தை விளக்க பண்ணணும் நல்லா. ஆனால் அதுக்குள்ளே திரியில் ஒரு கருப்பு இருக்கே, அதால் நிற்க முடியுமா? அந்த திரியில் நுனியில் ஒரு கருப்பு இருக்கே. அதுபோல் முத்தநாதன் வந்தான்னார். சுற்றியும் வேணிகள் முடிந்து கட்டி கையினுள் படைகறந்த புத்தக கவளி ஏந்தி மைபோதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து, உள்ளுக்குள்ளே கருப்பு வைத்து கொண்டு உலகத்துக்கு வெளி கொடுக்கக்கூடியதாகிய விளக்கு போல இவன் வெளியில் நல்லா விளக்கமாக நல்லா தண்ணீர் பூசியிருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ளே அரசனை நம்முடைய நாயனாரை அது அவருக்கு கெட்டது செய்யணும்னு நினைத்து கொண்டு வந்திருக்கிறான் முத்தநாதன் அப்படின்னு ஓமைப்படுத்துகிறார். மைபோதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்துன்னு. அதுபோல் நாம் உள்ளுக்குள்ளே கருப்பாக இருந்து கொண்டு வெளியில் லட்சணமாக இருந்தோம்னா சரஸ்வதி வரமாட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கணும். அதைத்தான் இந்த முதல் பாட்டில் அட்வைஸாக பண்ணுகிறார் நமக்கு. வெந்தாமரைக்கு அன்று நின் பாதம், வெண்தாமரை தவிர்த்து உன் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைன்னு சொல்லும் பொழுது அறிமுகப்படுத்துறார். நான் வெள்ளை உள்ளையாக தான் இருக்கேன்னார். என் உள்ள தாமரைக்குன்னு கேட்கலாம், ஆனால் என் உள்ளம் வெள்ளையாக இருக்காங்கிறது தான் கண்டிஷன். இப்போ உள்ளம் வெள்ளையாவது எப்படி? அழுக்காறு, யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது, யாரை பார்த்தும் கோவப்படக்கூடாது, வெகுளியால் அழியும் தவம்னார். கோவப்பட்டாலே தவம் அழிஞ்சு போடும்ட்டார். நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோம், அனுஷ்டானம் பண்ணிட்டு ஒருத்தரை பார்த்து கோவப்பட்டோம்னா அனுஷ்டானம் பண்ண பலன் கிடையாதுன்ட்டார் திருவிழா புராணத்தில். சிவபூஜை பண்ணிட்டு வரோம், சிவபூஜை பண்ணிட்டு வந்து நம்ம வேறு கோவப்பட்டோம்னா சிவபூஜைக்கு பலன் இல்லைன்ட்டார். வெகுளியால் அழியும் தவம், கோவப்பட்டால் தவம் அழிஞ்சு போயிடும், இருக்காதுன்னா. அப்போது இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம உள்ளத்தாமரை என்ன ஆகும்? வெள்ளத்தாமரை ஆகும். உள்ளத்தாமரை வெள்ளத்தாமரை ஆனதுன்னா
சரஸ்வதி வந்து உட்காருவாங்க. சரஸ்வதி உட்கார்ந்தாங்கன்னா நாமளும் குமரகுரு சுவாமிகளை போல பாடலாம் என்பது தான் சகலகலாவள்ளி மாலையின் நூலினுடைய அடிப்படை தாத்பரியமான கருத்து என்று சொல்லிக்கொண்டு இந்த அறவையில் நம்ம இந்த அற்புதமான அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வாய்ப்பினை அடியனுக்கும் நல்கி இந்த ஞான விஷயத்தை சத்சங்க விஷயத்தை ஈடுபடுவதற்கு அனுகிரகத்தை நம்முடைய 27 குருமகா சன்னிதானத்தையும் நம்முடைய அமைப்பாளர் ஐயா கண்காணிப்பாளர் ஐயா தர்மிதாசன் அவர்கள் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.